The conduct, the judgment 432 paragraph, 432 paragraph, the conduct exhibited on part of the governor, as it clearly appears from the events that have transpired, even during the course of the present litigation, has been lacking in bona fides. இவருடைய போக்கு, இவருடைய conduct, இதெல்லாம் நடக்கும்போது கூட இந்த கேஸ் நடக்கும்போது பல விஷயங்களை பார்த்தா இந்த லேக்கிங் இன் போனஃபைடிஸ் நல்ல எண்ணம், அதை என்ன சொல்லலாம், போனஃபைடிஸ்னா நம்பகத்தன்மை, அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கர் மேலஃபைடின்னு சொல்லுவாங்க. லேக் ஆஃப் போனஃபைடினா மேலஃபைடி அப்படின்னா அது மோசமான ஒரு மோட்டிவ் என்று அர்த்தம். அதுக்கு அவ்வளோ ஈஸியாக தமிழில் சொல்லிட முடியாது. There have been clear instances where the governor has failed in showing due deference and respect to the judgments and directions of this court. உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகளுக்கும் டைரக்ஷன்ஸுக்கும் அவர் போதுமான ரெஸ்பெக்ட் கொடுக்கல, மதிப்பு கொடுக்கல. இந்த இதில் கிளியர் இன்ஸ்டன்சஸ், தெளிவான இன்ஸ்டன்ஸ் நடவடிக்கைகள். இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரிப்போஸ் ஆர் ட்ரஸ்ட் அண்ட் ரிமாண்ட் த மேட்டர் டு த கவர்னர். அதாவது ரொம்ப கஷ்டம் இவரை நம்பி திருப்பியும் அவர்கிட்ட அந்த மசோதாவை அனுப்புறது, அவர் பக்கம் அனுப்புறதுன்றது ரொம்ப கடினமானது. With the direction to dispose of the bills in accordance with the observations by us made in the judgment. நாங்க இந்த தீர்ப்பில் சொல்லக்கூடிய இந்த பாதையில, இந்த வழியில நடக்க வேண்டும், கட்டாயமாக நடக்க வேண்டும் என்று அந்த நம்பி அவருக்கு அனுப்புறதுல எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆர்டிகல் 142 empowers the court to do complete justice. முழுமையான நீதி செய்ய எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு ஆர்டிகிள் பிரிவு 142. அதனால அதை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அது முக்கியம். இது வரைக்கும் எங்கேயும் நடக்காத விஷயம். இது பேரறிவாளன் கேஸில் அங்கேயும் ரொம்ப டிலே பண்ணதுனால ரிலீஸ் டைரக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த இது டீம் டு பி ரிலீஸ். ஆனால் அது மசோதா இல்லை, அது வேற விஷயம். அது ஒரு பேரலல் இருக்கலாம். ஆனால் மசோதாவை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு 1950 அப்புறம் நீதியரசர் சந்துரு சொல்லியிருக்காரு. கரெக்ட்.